ஹலோ மிஸ், இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கருப்பு கொண்ட கடலை வச்சு தாங்க ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறேங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கடலை நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேங்க. நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது ஊறிந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ அதை போட்டு மிக்சியில் போட்டு நம்ம குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்சியில் அதை சேர்த்துக்கலாங்க. ஸ்டாரில் இப்போ இதை சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், குறகுறப்பாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இந்த ஸ்டெப் இந்த மாதிரி இருக்கணுங்க. ரொம்பவும் அரைச்சிடக்கூடாதுங்க. நீங்கள் ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க. அது ஒரு மாதிரி வடை கிண்ணன் ஆயிருங்க. இந்த ஸ்டெப்பில் இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இதை விட பொடியாக வேணுமாலும் கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாங்க, இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், மிளகா இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பத்தாததுக்காக கொஞ்சம் காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மசாலாவில் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுங்க. அந்த அளவுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்படி உருண்டை வரும் பாருங்கள், அந்த ஷேப்பில் இருக்கணுங்க. இப்போ இதை நம்ம அடுத்து ரெடி பண்ணி வடைக்கு தேவையான மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ அது வடை மாதிரி பிடிச்சிக்கலாம் வாங்க. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கையில் ஈஸியாக ஒட்டாமல் இருக்குங்க. அதுக்கு தாங்க இப்படி கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டையை உருட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் உருண்டிக்கோங்க. இப்படி உருட்டிட்டு இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எப்படி வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், உடையாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இதை வச்சுட்டு இதே மாதிரி எல்லா உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் உருண்டையாக வடையாட்டம் போட்டாச்சுங்க. இப்போ எண்ணெயில் இதை பொரிச்சு எடுத்துடலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்திங்கன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எல்லாமே உருட்டி எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி எண்ணெயை சூடு பண்ணிட்டேங்க. லைட்டாக மிதமான சூட்டில் இருக்குங்க. இது சூடு பண்ணாமல் இருந்தால் இப்படி போடுறதுன்னு உடைய ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் அதனால் நல்லா எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் போடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வடை நம்ம கடையில் வாங்குகிற பருப்பு வடை கலருக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ அதை வெளியே எடுத்துடலாங்க. நம்ம பாருங்கள், வடை எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. இந்த கலர் வர்றதுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் கேட்பீங்க, ஏன் லைட்டாக கருப்பாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இது கருப்பு கொண்டக்கடலைங்க. அதோட தோல் நம்ம எண்ணெயில் போடுறப்ப அதுக்கு அந்த எண்ணெய்க்கு அதுக்கும் நல்லா புரிஞ்சு இந்த மாதிரி மாறிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் நிறைய மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேங்க. நான் வீட்டில் செஞ்சனால தாங்க நான் இப்போ செஞ்சு எடுக்கலாம் அப்படின்னு தாங்க செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துடலாங்க. உள்ளே வெந்திருக்கான்னு பார்க்கணும் பாருங்கள். உடைக்கும் போதே இவ்வளோ கிறிஸ்பியாக சவுண்டு கேட்குது பாருங்கள். இதை சாப்பிட்டு பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துடலாங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குங்க. இது கொண்டக்கடலை செஞ்சுருக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.